அஜித்தோடைய விடாமுயற்சி படம் அசர்பைஜானில் ஷூட் போயிட்டுருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் 63வது படம் நடிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அதில் சமீபத்தில் அந்த படத்துக்கான ஆஃபீஸ் பூஜையும் நடந்துச்சு. இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக தபு நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. இந்த அஜித் தபு ஏற்கனவே 2000 ஆண்டு இயக்குனர் ராஜீவ் மேனன் இயக்கத்தில் வெளியான கண்டுகொண்டேன் படத்தில் நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 24 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் இவங்க ஜோடி சேர்றாங்க அப்படிங்கிறதான் கோடம்பாக்கம் பக்கம் பேசு பொருளாக இருக்குது. இயக்குனர் செல்ல ஐயாவோடைய இயக்கத்தில் விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லக்ஷ்மி நடித்து வெளியான படம் தான் கட்டா குஸ்தி. இப்போ இந்த டீம் மறுபடியும் அடுத்த ஒரு படம் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷன்ஸே வெளியிட போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இது 11வது ப்ரொடக்ஷன்ஸ் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோ மூலமாக அப்படிங்கிறது பேசு பொருளாக இருக்குது. இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி டைமில் எடுத்த நடவடிக்கைகளை பற்றி எடுக்கப்பட்ட பயோபிக் படம் தான் எமர்ஜென்சி. இந்த எமர்ஜென்சி படத்தில் கங்கனா ரன்வத் நடிச்சிருக்காங்க. அவங்களே தயாரிக்கவும் செஞ்சுருக்காங்க, அவங்களே இயக்கவும் செஞ்சுருக்காங்க. இந்த படம் இன்று, அதாவது 24ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த படம் தள்ளி போவதாகவும், இந்த எமர்ஜென்சி பீரியட்னால தான் இந்திரா காந்தி அம்மையார் இறந்தாங்க அப்படின்னு அன்றைய அரசியல் வட்டாரங்கள் பேசினாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங் நடித்து வெளியான படம் தான் அயலான். இந்த படத்துடைய பார்ட் 2 வந்தாலும் வரும் அப்படின்னு சூசகமாக சிவகார்த்திகேயன் இந்த படத்துடைய ப்ரொமோஷன் அப்போவே சொல்லியிருந்தார். இதன் அடிப்படையாக இதை உறுதி செய்யும் விதமாக இந்த படத்துடைய கிராஃபிக்ஸ் பணிக்காக வேலை செஞ்ச அந்த படக்குழுவுக்கு மறுபடியும் 5 கோடி ரூபாய் அளவில் கேஜிஆர் ஸ்டுடியோஸ் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்கு உண்டான வேலைகள் துரிதமாக ஆரம்பிக்கமாகவும் படக்குழு தலைவரிலிருந்து பேசப்பட்டுக்கிட்டு வருது. ஆக மொத்தம் அயலான் 2 வெளிவரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருந்தவர் திரு ராமதாஸ் அவர்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கிறதா ஏற்கனவே பலவாறு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருந்த சமயத்தில் அது இப்போ உறுதியாகியிருக்கு. இந்த படத்தை இயக்க போகிறது இயக்குனர் சேரன் அவர்கள். அவர் ஏற்கனவே சேரன் சார்னி அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் சமீபத்தில் தான் வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் கன்னட நடிகரான சுதீப்பை வச்சு ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த படத்தை எடுக்க போகிறார் அப்படின்னு செய்திகள் சொல்லின்றன. இதில் முக்கியமாக இந்த ராமதாஸ் கேரக்டர் நடிக்கிறதுக்கு இன்னும் நடிகர்கள் தேர்வாகாத நிலையில் மெயினாக சரத்குமார் தான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் பேசப்படுது.